ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. யாரா இந்த பொண்ணு ஒரு பீக் பீரியடில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ சடனாக வருது அபித்தனன் சேனலில் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. வேறு யாருமே இல்லை, அபித்தனனோட சேனலில் அடிக்கடி நிறைய கமெண்ட்ஸ் போடக்கூடிய டூஇ ஜீசஸ் அப்படிங்கிற ஐடியில் வரக்கூடிய டூஇ தான் நான். இந்த டேயில் உங்கள் கூட என்னோட சக்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோ. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னோட ட்ரீம்னால பேங்கிங்குள்ளே வரல. எங்கள் அம்மாவோட ட்ரீம், எங்கள் அப்பாவோட ட்ரீம், இல்லை இவங்க சொல்லி படித்தேன் அவங்க சொல்லி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்கிங்குள்ளே வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் டேஸில் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங் இங்கிலீஷே நான் படிக்கலை, ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தேன், ஆனால் இப்போ நான் பேங்கிங்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பக்கா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது, கிராமர்னா என்னன்னே தெரியாது, ஆனால் நான் பேங்கிங் படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் கூட உங்களுக்கும் இந்த வீடியோ மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் பேங்கிங் படிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 2 இயர்ஸை தாண்டிடுச்சு. எனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா, என் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அப்புறம் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன், ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன், இதுக்கப்புறமும் நான் படிக்கலாமா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஏன்னா இந்த எல்லா சுச்சுவேஷனையும் கடந்து தான் நானும் இன்னைக்கு இந்தியன் பேங்க்ல பிஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு. இப்போ எல்லாரும் என்னோட 4.5 இயர்ஸ் ஆஸ்பிரல் ஸ்டோரிக்குள்ள போகலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு காலேஜில் படித்து முடிச்சதுக்கப்புறம் பேங்கிங் படிக்கணுங்கிறதுலாம் என்னோட ஆசை கிடையாது. நான் முதல்ல என்ன டிகிரி ப்ரோக்ராம் படித்தேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கோர்ஸை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் டயட்டீஷியனாக மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் காலேஜ்லேருந்து வெளியே வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு அப்போ என்ன எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் என்னோட சீனியர் வந்து எஸ்பிஐ எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், போய் படி 2 இயர்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. சரி ஓகே, எங்கள் அப்பா கிட்ட போய் நான் பேங்க் எக்ஸாம் படிக்க போகிறேன், இந்த இன்ஸ்டியூட்டில் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஜாயின் பண்ணேன். என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 1, 2021, ஓகேவா? அப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படித்த எனக்கு பேங்கிங்கில் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்னோட சீனியர் கிளியர் பண்ணியிருக்காங்க, நானும் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ என்ன மாதிரியே படிச்சுட்டு வந்தவங்க அதை பாஸ் ஆனால் நானும் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில், அதுவும் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் தான் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். போய் ஒரு 1 மந்த்து பேசிக் கோர்ஸ் நடத்துனாங்க. அப்போ ஃபுல்லாக குவான்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ரீசனிங்னு ஒன்று இருக்குங்கிறது கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ தான் பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், ஓ இப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம லைஃப்பில் வேணுமே. ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக ஒரு பேசிக் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு அந்தளவுக்கு கிராமர் நாலேஜ் கிடையாது. எனக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எதுக்கு தெம் எதுக்கு போடுறாங்க அந்த இதெல்லாம் வந்து என்னால் கரெக்டாக இதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நாலேஜ் கூட எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது வந்து என்னோட ஓன் இங்கிலீஷ் நாலேஜ் தான் இருந்துச்சே தவிர, ஒரு கிராமட்டிக்கலாக என்னால் எதுவுமே வந்து இதனால தான் அப்படிங்கிற எந்த பேசிக் நாலேஜுமே எனக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து பயப்படல. ஃபஸ்ட்டு விஷயம் நான் பயப்படல. சரி குவான்ட்ஸ் ரீசனிங் எப்படியாவது படித்து நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பி இப்படி போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அப்போ தான் ஃபஸ்ட்டு 1 மந்த்து தெரியல, பேசிக் கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் டெஸ்ட்டு வருது, டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்குள்ளே நான் போனேன். அப்போ டெஸ்ட் பேட்ச்குள்ளே போகும்போது தான் மார்க்குன்னு ஒன்று பார்க்கும்போது தான் தெரியுது இங்கிலீஷ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையாகவே சொல்கிறேன், குவான்ஸ் ரீசனிங் வந்து அங்கே நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. நான் அங்கே வந்து எவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 1, 2021 டிசம்பர் 2022 இந்த 1.5 இயர்ஸ் வந்து நான் அங்கே தான் இருந்தேன். அந்த 1.5 இயர்ஸ் வந்து நான் என்ன வந்து குவான்ஸ் ரீசனிங்கில் கற்றுக்கிட்டனோ அதுதான் எனக்கு ஸ்டில் கிளியர் ஆகிற வரைக்குமே நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு சொல்லலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாவது படித்தேனா அப்படின்னா ஆஷிஷ் அரோரா அப்படிங்கிற அந்த அவருடைய குவான்ஸ் வீடியோஸ் எப்போவாவது மெயின்ஸ் பார்ப்பேன், அவரோட பிடிஎஃப் சால்வ் பண்ணி பார்ப்பேன். அது போக டெஸ்ட்டு மட்டும்தான் போடுவேன் குவான்ஸ் ரீசனிங்க்கு. குவான்ஸுக்கு தான் இந்த ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணேன், ரீசனிங்க்கு ஸ்டாஃபே கிடையாதுங்க எனக்கு, நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரீசனிங்க்கு மட்டும் என்னோட ஓன் பேஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது அந்த கொஷினை கொடுத்தா நான் என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சால்வ் பண்ண போகிறேன், அந்த கொஷினை பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் என் மைண்டுக்குள்ளே வருது, மற்றவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத பார்த்து கற்றுக்கிறது ஒரு விதம். நான் வந்து எனக்கு என்ன தெரியும், இது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாங்கிறது அந்த ஓன் வேஸை வந்து நான் ரீசனிங்க்கு மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரீசனிங் என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரீசனிங் ஃபேவரட் சப்ஜெக்டாக தான் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால ரொம்ப அள்ள தட்டி இதை ஒன்றும் கற்றுக்க வேணாம், எப்போனாலும் நம்ம ரீசனிங் போட்டால் மார்க் வந்துடும் மட்டும் விட்டுறாதீங்க. அவன் சம்பவம் பண்ண வேண்டிய இடத்துல சம்பவத்தை பண்ணி விட்டுருவான். ஏன்னா நான் நிறைய ப்ரிலிம்ஸ் ஃபெயில் வந்த காரணமே ரீசனிங்காக இருந்திருக்கு. பஸ்ஸில் போய் உட்காந்துருவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வருதோ அதை விட்டுறாதீங்க. நான் இந்த குவான்ஸ் ரீசனிங் வந்து அந்த 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். அதாவது ப்ரிலிம்ஸு பேசிக்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்படி ஃபுல்லாக அந்த 1.5 இயர்ஸ் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கு அந்த இன்ஸ்டியூட் தான் காரணம். ஏன்னா அங்கே வச்ச டெஸ்ட் பேட்ச்சு, பேசிக் கிளாஸு எல்லாமே நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு டீச் பண்ணாங்க. ஆனால் இப்போ தானே மார்க்குன்னு ஒன்றுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ வந்து நான் குவான்ஸ் ரீசனிங் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டீச் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சு. ஈவன் நான் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்திருந்தாலும். ஆனால் இங்கிலீஷ் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. நான் எவ்வளோ மார்க்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, என்னோட மார்க் வந்து 4 வரைக்கும், 4லேருந்து அதாவது -0.25லேருந்து 4 வரைக்கும் இதுக்குள்ளே தான் என்னோட மார்க் போயிட்டு வந்துட்டுருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண ஒரே ட்ரிக் என்னன்னா, படித்து பார்த்து போடுறது. படிப்பேன், இந்த ஆன்சராக இருக்கும், படிப்பேன், இந்த ஆன்சராக இருக்கும். கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சர் தப்பாக தான் இருக்கும், அதனால நெகட்டிவ் மார்க் வந்துடும். இப்படியே மனவிரக்தியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் குவான்ஸ் ரீசனிங்க்கு டெய்லியும் கிளாஸ் போவோம், டெஸ்ட்டு போடுவோம், அப்படியே பக்கா பேக்குடு ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷ் எனக்கு அப்படி இல்லை. அங்கே வர இங்கிலீஷ் ஸ்டாஃபும் எனக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னா எனக்கு வந்து எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி தரல. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்ன பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்டாஃபே வந்து சொல்கிற வார்த்தை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் படித்தா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்பிச்சு. தமிழ் மீடியத்துலேருந்து வந்து நான் எப்படி இங்கிலீஷை லேர்ன் பண்ணி, அதுவும் இந்த ஸ்டாஃப் சொல்கிறது எனக்கு பல இது புரியலை. ஏன்னா சில நேரம் அந்த ஸ்டாஃபே என்ன சொல்லுவாங்கன்னா, படித்து பார்த்து போடுங்க அப்படின்னு. படித்து பார்த்து போட்டால் தான் நமக்கு 4 மார்க் 5 மார்க்குன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மன விரக்தியில் இருந்தேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நம்ம அபித்தனை வந்து நான் மீட் பண்ணேன். அந்த இன்ஸ்டியூஷனில் தான் அபித்தனை வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அது வரைக்கும் இங்கிலீஷ்க்கு வந்து அபித்தனை வந்ததில்லை. ஒரு நாள், அந்த நாள் என்னென்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அக்டோபர் 30, 2021 அன்றைக்கி தான் அபித்தனை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பேசிக்காகவே நான் வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். அப்படி ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துட்டு இருந்தேன். வந்தார் அப்படித்தானே. பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை, இவர் இங்கிலீஷ் எடுக்க போகிறாரா, இவர் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறாரா, நம்மளோட சக்ஸஸ் வரைக்கும் இவர் நம்ம கூட வர போகிறாரா, எந்த நம்பிக்கையுமே எனக்கு அன்றைக்கி இல்லை. பார்க்குறேன், இவர் தான் இங்கிலீஷ் ஸ்டாஃபா, இங்கிலீஷ் எடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆனால் என் பக்கத்தில் இருந்த எல்லாரும் ஏன் அபித்தனை கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. நான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணாலவோ என்னவோ எனக்கு அபித்தனைனா யாருமே தெரியாது, இவர் தான் அபித்தனைன்னு கூட தெரியாது. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அபித்தனை கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ப்ரிப்போஷன் எடுத்தார். அந்த ப்ரிப்போஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ப்ரிப்போஷன் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அந்த அன்னைக்கு வந்துச்சு. இவரை நம்பி நம்ம பேங்கிங் படிக்கலாம், இவரை நம்பி நம்ம இங்கிலீஷ் படிக்கலாம், இவர் நம்மளை இங்கிலீஷில் பெரிய ஆளாக்கிடுவார், கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷை வர வச்சிருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அன்னைக்கு அவர்கிட்ட பேசினோம், அவருக்கு என்னோடய ஸ்டோரியை சொல்லணும், தமிழ் மீடியம் சொல்லணும், எதுவுமே நடக்கலை. ஆனால் அன்னைக்கு அவர் பேசின அந்த கிளாஸ் எடுத்த விதம் வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கையை தந்துச்சு அந்த நாளில். அந்த
அக்டோபர் 30 2021 நான் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணது தான் நோ ஒன் கேன் ஸ்டாப்புங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிற அந்த ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு லவ் இன்னும் எனக்கு குறையவே இல்லை. இன்னும் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை வந்து அபித்தனம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குவான்ஸ் ரீசனிங் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஒரு பக்கம். அபித்தனனை வந்து எப்போவா தான் பார்க்க முடியும், எப்போவா தான் அந்த இன்ஸ்டியூட் வருவாங்க, அப்போ எப்போவா தான் கிளாஸ் இருக்கும். ஈவன் நான் வந்து அபித்தனனோட 3 ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அபித்தனை வந்து இன்ஸ்டியூட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக ஒரு பெரிய ஆர்வத்தில் இங்கிலீஷ் படிக்கணும்னு இருக்கேன். அப்படியே எனக்கு மனசே உடஞ்சிருச்சு. என்னடா சொல்கிறீங்க, அபித்தனை இன்ஸ்டியூட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவர் தான். இப்போ அவரும் கிளாஸ் எடுக்க மாட்டாருன்னா நான் எங்கே போய் இங்கிலீஷ் கற்றுப்பேன் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அபித்தனை சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, எப்போ கிளாஸ்க்கு வந்தாலும் அபித்தனை சொல்கிற ஒரே வார்த்தை பேசிக் 21 பார்த்துருங்க, பேசிக் 21 பார்த்துருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 30 அக்டோபர் 2021 ஃபுல்லாக நான் வந்து எப்போல்லாம் எனக்கு வந்து இங்கிலீஷ் மார்க் குறையுதோ அப்போல்லாம் நான் பேசிக் 21 வீடியோஸ் பார்ப்பேன். உண்மையை சொல்லணும்னா பேசிக் 21 வீடியோஸை மட்டும் நான் 7 டைம்ஸ் பார்த்துருக்கேன். 7 டைம்ஸ் பார்த்து 7 டைம்ஸ் நோட்ஸ் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி கொடுப்பேன். இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, டீச்சர் ஆகணுங்கிறது தான் என்னோட ட்ரீமு. ஆனால் அது நடக்கலை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காவது டீச்சர் மாதிரி எதுவும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். குவான்ஸ் ரீசனிங் சொல்லி கொடுப்பேன். இங்கிலீஷில் இந்த பேசிக் 21 வீடியோஸ் சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் படிக்கணும், இதுக்கெல்லாம் இதுதான் ரீசன், இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம் வரும்போது அண்ணா அங்கே இல்லை. ஸோ இப்படி நீங்களும் நிறைய சுச்சுவேஷன் கடந்து வருவீங்க உங்கள் லைஃப்பில். அது எப்படின்னா, நமக்கு அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையாக நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் இல்லைன்னு தோணும். அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபெட்டப் ஆகி ஒரு கிவ் அப் பண்ணுங்க சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க. இப்படி நினச்ச என்னோட லைஃப்பில் அபித்தனோட லாஸ்ட் கிளாஸ் நான் என்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா 17th ஏப்ரல் 2022 அன்னைக்கு லாஸ்ட்டாக அவர் வந்து என்னோட இன்ஸ்டியூஷனில் வந்து கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் அபித்தனை நான் பார்க்கவே இல்லை. அதே இது May 8, 2022 வந்து அபித்தன் வந்து வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா, இங்கே வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தப்போ 3 கிளாஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அபித்தனோடது 3 லைவ் கிளாஸ் தான் அவரோட அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது டெய்லி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்? கரெக்டாக அந்த ஏக்கத்தோட கனவோட இருந்த என்னோட லைஃப்பில் அந்த பார்ட் வந்துச்சு. அப்போ வந்து நான் அபித்தனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து போவேன். ஆன்லைனில் போய் அவர் என்னெல்லாம் சொல்லித்தராரோ அது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குவான்ஸ் ரீசனிங் எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து கிடைச்சதோ அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அபித்தனட்லேருந்து கிடைச்சிது. ஒரு கடத்துக்கு மேலே சரி கண்டிப்பாக நம்ம இந்த டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிட்டு தான் இந்த ஊரை விட்டே நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் படிச்சுட்டே இருந்தேன். இப்போ நான் இங்கிலீஷ்க்கு வந்து ஓவர் இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிச்சேனோ அப்போ வந்து குவான்ஸ் ரீசனிங் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நான் மேனேஜ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறது, குவான்ஸ் ரீசனிங் படிக்கிறது, அபித்தனோட வீடியோ பார்க்குறது, அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட பாடி வந்து அங்கே இருக்கிறதுக்கு ஒத்துழைக்காமல் போயிடுச்சு. அங்கே இருக்க வெதர் பேட்டர்னு, அதுக்கப்புறம் ரொம்ப சிக்காகிறது, இந்த மாதிரியான ஃபுட் ஒத்துக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனால நான் வீட்டுக்கு வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த செப்டம்பர் 2021 டிசம்பர் 2022 வரைக்கும் இதுதான் நினச்சேன் என்னோட லைஃப்பில். நான் இங்கிலீஷ் நல்லா லேர்ன் பண்ணேன், குவான்ஸ் ரீசனிங் பக்காவாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அபித்தனனே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து குவான்ஸ் ரீசனிங் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா நீங்கள் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுக்கறதுனால அது அடி வாங்குற மாதிரி இருக்குது, ஸ்கோர் கார்டெலாம் பார்ப்பாங்கன்னு, என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கைட் பண்ணாங்க அண்ணன். அந்த டைமில் நான் டிசம்பர் மந்த் வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அந்த டைமில். அதை வந்து நிறைய ஆஃப்லைன் கிளாஸில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பளி பூச்சியோட கதை. கண்டிப்பாக நான் ஒரு
ஷார்ட்டாக சொல்கிறேன். அது என்னென்னா நடுவில் வந்து ஃபுட்டு இருக்கும். ஒரு நிறைய கம்பளி பூச்சிங்க வந்து ரவுண்டாக நிற்க வச்சுருப்பாங்க. அதை நடுவில் தான் ஃபுட் இருக்கும். கம்பளி பூச்சிக்கு என்ன பழக்கம் அப்படின்னா முன்னாடி யார் போகிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே வருமாமா. ஸோ நடுவில் ஃபுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கம்பளி பூச்சியும் இவன் எனக்கு முன்னாடி போகிறான், இவன் எனக்கு முன்னாடி போகிறான்னு சுற்றிட்டே வந்து 1 வீக்கில் வந்து அது எல்லாமே இறந்துருச்சு. ஆனால் ஃபுட் என்னமோ நடுவில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தனை ஃபாலோ பண்ணி ஒரே இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஃபுட்டே சாப்பிடல, இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்ன ஸ்டோரி வந்து அதை எதே கார்லேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா எல்லா ஆஸ்பிரண்ட்டும் ஒரு பாதையில் போகிறாங்க அப்படின்னா நீங்களும் அதே பாதையை சூஸ் பண்ணி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் வேஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அது என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. குவான்ஸ் ரீசனிங் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவை அப்படின்னு ஓடிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மத்தியில் இங்கிலீஷ் எனக்கு இம்பார்ட்டண்டாக தேவை. இங்கிலீஷை நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். நான் வந்து இங்கிலீஷ்னால தான் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. மெயின்ஸ் போனால் இங்கிலீஷ் தான் வந்து மேஜராக இருக்குது. ஸோ அபித்தனால நான் இதை கற்றுக்கிட்டு இங்கிலீஷ்னால பாஸ் ஆனேங்கிற பேரோட நான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. எல்லா ஆஸ்பிரண்ட்டும் போகிற பாதையில் நான் போக போகிறதில்ல. எல்லாரும் உட்காந்து குவான்ஸ் ரீசனிங்காக போட்டு பார்ப்பாங்க. நான் இங்கிலீஷும் படித்து குவான்ஸ் ரீசனிங்கும் மேனேஜ் பண்ணி நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டு உடம்பு ஒத்துழைக்காதனால வீட்டுக்கு வந்துட்டேன். 2022 இது முடிஞ்சது. 2023 பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அப்போ நான் வந்து SBI மெயின்ஸ் மட்டும் போனேன். மற்ற எல்லாருக்குமே ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது SBI மெயின்ஸ் போயிட்டு அப்படியே லெத்தாஜிக் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 2022 நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது நான் பண்ண நிறைய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால யாருக்காவது டீச் பண்ணுவேன். அப்படி அபித்தனை வந்து இங்கிலீஷ் ஃபார் IBBSன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லியிருந்தாங்க. அந்த குரூப்பில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுவேன். அதாவது எப்படின்னா அங்கே யாராவது டவுட் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளே ரொம்ப ஏக்கத்துலேருந்து இங்கிலீஷை தவிச்சு படிச்சிருக்கோமா, அப்படி யாராவது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோ இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்க யாராவது கொஸ்டின் கேட்டாவோ நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தனால என்னாச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்கிறது, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு சொல்லித்தரது, அந்த குரூப்பில் வந்து ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா குவான்ஸ் ரீசனிங்கை நான் விட்டுட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்து மூழ்கிட்டேன். ஓகேவா, இது நான் பண்ண பெரிய தப்பு, அதை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேவா, அப்போ வந்து 2023 ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஆன்லைனில் டெலிகிராமில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். நான் SBIயில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து CAவில் வந்து 2 கொஸ்டின் தான் அட்டெண்டே பண்ணியிருந்தேன். CA எனக்கு பிடிக்காது, அதனால படிக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டெசிஷன் எடுத்து CA படிக்கணும்னு CA பரிதாபங்கள் குரூப்பில் ஆட் ஆனேன். ஸோ இங்கிலீஷ் ஃபார் IBBS CA பரிதாபங்கள், இங்கிலீஷ் ஃபார் IBBS CA பரிதாபங்கள். இதுக்கு நடுவுலையே என்னோட லைஃப் வந்து 2023 ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. குரூப்பில் படிக்கணும், குரூப்பில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பாதைக்காக வந்தனோ, நான் என்ன நோக்கத்தோடு இந்த பேங்கிங்குள்ளே வந்தனோ அதை விட்டுட்டேன். இது வந்து நான் ஒரு ஃப்ளாவாக சொல்கிறேன் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நிறைய நேரம் வந்து ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களோட கோலை விட்டு உங்களை மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. அது ஒரு இயரையே என்னோட ஒரு இயரையே அப்படியே சாப்பிட்டுருச்சு. 2023 ஃபுல்லாக அப்படி தான் நடந்துச்சு. ஆனாலும் அந்த வருஷம் நான் மெயின்ஸ் எழுதிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2023 டிசம்பர் எண்டில் வந்து நான் டிசைட் பண்ணேன் டெலகிராம் விட்டு கம்ப்ளீட்டாக வந்துடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தேன். அப்போ 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். டெலகிராம்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து என் மைண்டு எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே இப்படி டவுட் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய லைஃப்பில். யார்ட்டையுமே பேசாமல் உட்காந்து படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்குறது, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது இப்படின்னே சொல்லி 2024 என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். டெலகிராம் பக்கம் போகக்கூடாது, நமக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது. CA அப்போவுமே எனக்கு அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் ஸ்டாட்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸ்டாட்டிக் படிப்பேன். ஸோ இப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்போ 2024
2024 எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். ஆனால் பர்டிகுலராக இங்கே சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் 2024 எந்த வரைக்குமே நான் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதுனதே கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓவில் ப்ரிலிம்ஸ்லேயே நான் ஃபெயில் ஆயிடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஐபிபிஎஸ் போனாலே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு வந்துடுவேன் நான். அப்படி இருக்கும்போது 2024 எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு நான் செலக்ட் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதினாங்க. ஆனால் அந்த டைமில் நான் வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ வந்து செலக்ட் ஆகியிருந்தேன். அப்போ ஃபுல்லாக ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு லைஃபு படிக்க ஆரம்பித்து நான் அப்படியே படிச்சிட்ருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸில் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் ஸ்டாட்டிக் படிக்க பிடிக்கும், நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்கும். அப்படித்தான வீடியோஸ் பார்ப்பேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ செலக்ட் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பேங்க்குள்ளே போய் வேலை பார்க்கணும், பேங்க்கை பார்த்தா அட்மிட் ஆகி நான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருந்ததில்லை. உண்மையாக சொல்கிறேன். நான் இந்த பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே அச்சீவ் பண்ணிட்டு நான் வெளியே போகணும், இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். எனக்கு இந்தியன் பேங்க் எல்பிஓ வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூக்கு நான் போயிருக்கேன். பெரிய நம்பிக்கை எனக்கு. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணலாம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெயின்ஸ் போயிருக்காங்க, நான் போகல. ஆனால் இந்தியன் பேங்க் எல்பிஓவில் நான் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பெரிய இன்டர்வியூ, நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் நான் இன்டர்வியூவும் போயிருந்தேன். இன்டர்வியூக்கு வந்து அப்போ வந்து அபித்தனட்ட கூட நான் சொல்லலை இன்டர்வியூ போகிறேன் அப்படிங்கிற எதுவுமே சொல்லலை. இன்டர்வியூக்கு நான் தானாக போய் அங்கே போயிட்டு என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் ஆன்சராக சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, அங்கே இருக்கவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னா பெரிய நம்பிக்கையை கொடுத்து அனுப்புனாங்க. நான் அப்படியே சரி முடிஞ்சு, இதுக்கப்புறம் நமக்கு வந்து பேங்கிங் முடிஞ்சு, நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கில் எல்பிஓவாக தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு அப்படியே நான் வந்து இந்த December 5 வந்து அந்த இது நடந்துச்சு, இன்டர்வியூ நடந்துட்டு அப்படியே நான் வந்து போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது 2025 ஓகேங்களா, 2025 வருது. அப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்னால நாங்கள் இருந்தோம். கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ வருஷம் விட்டுட்டாங்களா, இப்போ வந்து கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்தியன் பேங்க் எல்பிஓ ரிசல்ட்டும் அது வரைக்கும் வரல. அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து என் அக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் நர்சிங் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதாவது நர்சிங்க்கு வந்து ஃபுட் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லவும், நான் வந்து அதை தானே படிச்சிருக்கோம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு ஆசிலேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேங்கிங்கே விட்டுடலாமா, இல்லை அங்கே போயிட்டு நான் பேங்கிங்கும் படிக்கலாம், ஆனால் எப்படியாவது, ஏன்னா இந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டோம், நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், நம்ம இதை விட்டுறக்கூடாது. நான் நிறைய நாள் விடணும் போது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், தயவு செஞ்சு படி, இது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ விட்டுறக்கூடாது, நம்ம அந்த வேலையை பார்த்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா காலேஜில் அட்மிஷனுக்குலாம் அந்த இது ஜாயினிங்க்கெல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த டைமில் அபித்தனை எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, நீங்கள் வந்து நம்ம டீமில் ஒர்க் பண்ணுறீங்களா எடிட்டோரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அதுக்கு நான் கேட்குறதுக்காக அபித்தன்கிட்ட போனது, உங்கள் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண வேண்டாம், நீங்கள் வரீங்களா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் நம்ம டீம்லன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து நான் இந்தியன் பேங்க் எல்பிஓ போயிட்டு வரும்போது எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது, அதாவது எல்லாத்துக்கும் எஸ்பிஐயில் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும், கனரா பேங்க்கில் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் என்னமோ இந்தியன் பேங்க்கில் வேலை பார்க்கணுன்னு தான் ஆசை வந்துச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த இந்தியன் பேங்க் எல்பிஓக்கு நான் போயிட்டு வந்தது தான். அப்போ போயிட்டு வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கே போனாலும் இந்தியன் பேங்க்கோட பிரான்ச்சை பார்த்தா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். இந்த பிரான்ச்சில் நம்ம வேலை பார்ப்போமா, இந்த பிரான்ச்சில் வேலை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஆர்வத்தை தந்துச்சு, ஒரு ஆசையை தந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட ட்ரீமை தாண்டி நான் வந்து பேங்க்குள்ளே வேலை பார்க்கணும், அது இந்தியன் பேங்க்குள்ளே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தந்துச்சு. அப்படி ஒரு ஆசையும் விருப்பமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பேங்கிங்கை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஆர்வமும் ஆசையும் என்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கோ, கண்டிப்பாக அந்த ஆர்வமும் ஆசையும் வந்து உங்களை அந்த டெஸ்டினியை அடைய செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போ வந்து எனக்கு இந்த ஆசை வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் இதுக்குள்ளே வந்துட்டோம், பாஸ் பண்ணாமல் வெளியே போகக்கூடாதுன்னு இருந்த என் மனதில் கண்டிப்பாக இந்த பேங்க்கில் நான் வேலை செஞ்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு தந்துச்சு. அப்படி இருக்கும்போது
ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ அபிதன் வந்துட்டு கூப்பிட்டு இங்கே வேலை பாருங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம தான் போயிடும்ல இந்தியன் பேங்க் எழுதி ஓட்டு, சரி அது வரைக்கும் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன் உண்மையாலுமே. அப்போ அந்த ரிசல்ட் வந்து டிலே ஆச்சு. அப்போ நான் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் எழுதினேன், அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எழுதினேன், எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். எழுதிட்டு அதெல்லாம் எப்படி எழுதுனா படிச்சு கூட எஸ்பிஐபிஓ மெயின்ஸ்லாம் நான் சும்மா தான் போய் எழுதிட்டு வந்தேன் அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட முழு நம்பிக்கை நான் வந்து இந்தியன் பேங்க்ல எல்பிஓ ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் பண்ண தப்பு. நீங்கள் என்னோட இந்த தப்புலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனநிலையில நான் போய் லத்தார்ஜிக்காக எஸ்பிஐ கிளர்க் எழுதிட்டு வரேன். சிஏவே படிக்கல, 90 above அட்டம்ப்ட். சிஏ படிச்சுதான் இன்னும் போட்டிருந்தேன் பரவாயில்ல அப்படின்ட்டு வரேன் நான். அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸும் ஒன்றுமே படிக்கல, சும்மா போய் நான் வந்து திருநெல்வேலியில் மெயின்ஸ் எழுதிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து அந்த அன்னைக்கு May 5, 2025 ஃபஸ்ட்டு அபிதன் எனக்கு கால் பண்ணி, அது வரைக்கும் நான் அபிதன் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டோரியல் ஒர்க் பண்ணேன், எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் அண்ட் சிஏ மெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அபிதனை கால் பண்ணி நம்ம டீமில் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கீழே நீங்கள் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட லைஃபோட ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா இந்த இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜேர்னி தான். அவ்வளோ நாள் நான் வந்து படித்தேன், என்னென்னமோ எஃபர்ட் போட்டேன், ஆனால் அதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை. எனக்கு உண்மையாலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைமில். அவங்களும் என்னை வந்து இது படி அது படின்னு மோட்டிவேட் பண்ணாமல் படிக்கணுங்கிறதுக்கே என்னை மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீ படி, தயவு செஞ்சு படி அப்படிங்கிறதுக்காகவே. ஏன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவேன், வீட்லேயே தனிமையாக இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும்போது படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இந்த மனநிலையில் தான் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணங்களுக்கு மத்தியில் தான் ஸ்ரீராம் சார் வந்து என்னோட லைஃப்பில் வந்தாங்க. அதாவது May 5, 2025 ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி ஒர்க்குக்காக நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவரோட மைண்ட் செட் வந்து எக்ஸாக்டாக என்னோட மைண்ட் செட் மாதிரி இருந்துச்சு எல்லா விதத்துலேயுமே. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எப்படி இன்னைக்கு வந்து ஆஸ்பிரண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோஸ் போடுறது, சிஏ கிளாஸ் எடுக்கிறது, ஸ்டாட்டிக் எடுக்கிறது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறது, இங்கிலீஷ் பேசிக் எடுக்கிறது, ஸ்கீம்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே எடுக்கும்போதும் அது எல்லாத்துலேயுமே நானும் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் பண்ண அது என்னாச்சு அப்படின்னா என்னையே அறியாமல் நான் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்ஷன் பார்க்கறதுக்காகவும் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்காகவும் நான் வந்து அந்த கண்டென்ட்டை என்னையே அறியாமல் நான் ஒர்க் பண்ணுறவளாவே நான் வந்து ஆஸ்பிரண்டான லைஃப், அப்படி ஒரு பிளஸ்டு லைஃப் வந்து எனக்கு காட் கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் நான் வந்து 2025 ஃபுல்லாக January 9 வந்து அபிதன்ட்ட நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன், நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் எந்த ஒர்க்கும் இப்போ பண்ணலை, இப்போ வேலை பார்த்துட்ருக்கனால. அப்போ ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீராம் சார் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஐபிபிஎஸ் பிஓ நான் வந்து ஒரு மனநிலையில் என்ன மனநிலையில் இருந்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட சொல்லும் போதுமே நான் வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூ போயிருக்கேன், அதில் செலக்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் மந்த்ஸ் ஆச்சு, ரிசல்ட் வரல. அப்போ வந்து எனக்கு ஒரு இது என்னென்னா, அந்த ரிசல்ட்டை நம்பி நம்ம வந்து ஏற்கனவே எஸ்பிஐ கிளர்க்கு எஸ்பிஐ பிஓவை நம்ம விட்டுட்டோம், இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் டெய்லி டெஸ்ட்டு போட்டு வரணும், இந்த டெஸ்ட்டு போட்டு வரணும், இதில் மார்க் எவ்வளோன்னு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னல, அவரோட மனநிலையும் என்னோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவர் சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இவர் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு. இவ்வளோ நாள் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்த அந்த இதுக்கு மத்தியில் எனக்கு இவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணேன். சரி, அந்த இந்தியன் பேங்க் எல்பிஓ ரிசல்ட் வருதோ வரலையோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், ஓகே நம்ம வந்து இந்த வருஷத்தை வீணாக்காமல் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மந்த்து அந்த இதில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க்கும் சரி இந்த ஸ்டடீஸும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணார். அப்போ அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது
அந்த வருஷம் எல்லா மெயின்ஸுமே எழுதினேன் நான். எஸ்பிபிஓ மெயின்ஸ் மட்டும் எழுதலை. அப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓ வந்து அந்த இத்தனை வருஷ ஜேர்னியில் அந்த ஒரே ஒரு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பண்ண தான் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அந்த ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். அந்த ஐபிபிஎஸ் பிஓட இன்டர்வியூ கிளியர் பண்ணி இன்னைக்கு ஜாப்ல இருக்கேன். இது பெரிய மிராக்கிளாக தான் எனக்கு இருந்துச்சு. ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணுவேனான்னு நினச்சேன் நான். அதே அந்த ஒரே வருஷத்தில் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி அதே இன்டர்வியூ செலக்ட் ஆகி இன்னைக்கு ஜாப்லேயே இருக்கேன். அதுக்கு இன்பிட்வீனில் எல்லா எக்ஸாமே நான் எழுதினேன். ஆனால் எல்ஐசி எழுதினேன், அது மட்டும் நல்லா பண்ணல ப்ரிலிம்ஸே. மற்ற எல்லா எக்ஸாமில் மெயின்ஸ்லேயே போனேன். ஆர்ஆர்பிபிஓக்கு வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அந்த எல்லா டைம்லையும் அபித்தனை வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. என்ன சொல்கிறது, எல்லாரும் சம்பளம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆனால் அபித்தனை மட்டும் சம்பளம் போட்டு உங்களுக்கு ஓகேவா சேலரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் எது வாங்கினாலும் சரி, ரூயி என்ன கோர்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, ரூயி படிங்க, இன்டர்வியூ கோர்ஸ் எத்தனாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த இன்டர்வியூ வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஆன்லைன் இன்டர்வியூ ஆஃப்லைன் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து அந்த டீமில் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து எனக்கு எல்லாமே நடந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்து காட் வந்து என்னை பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அபித்தனை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்ரீராம் ப்ரோலாம் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதாவது என்ன சொல்கிறது, இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்ரீராம் ப்ரோ வந்து 9 o'clock தூங்கிடுவார் எப்போவுமே நைட்டு. முன்னாடிலாம் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம். ஆனால் என் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அன்னைக்கு முன்னூத்த நாள் வந்து எனக்கு 11:30 வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் என்னால் எங்கே போய் எப்படி உங்களுக்குலாம் நன்றி கடன் சொல்லி தீர்க்க போகிறேன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. சொல்லும் போது எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகும் இதெல்லாம் சொல்லும்போது. அபித்தனும் சரி, ஸ்ரீராம் சாரும் சரி, அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா கஷ்டமான சூழ்நிலை. என்னோட ஃபேமிலிலாம் நான் வந்து விட்டே கொடுக்க முடியாது. 4.5 வருஷம் வந்து ஒரு பொண்ணு படித்து முடிச்சுட்டு சம்பளம் இல்லாமல் வீட்டிலே இருந்து இப்படி படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஆனால் என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்படி எல்லாருமே நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போ வந்து 2025 வந்து ஜான்வரி மந்தே வந்து ரிசல்ட் வந்துருச்சு. நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்தேன். அப்போவுமே நான் அழுதேன், இதெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ஆர்பி பிஓ வந்து 0.64 வந்து ரிசர்வ் லிஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ இந்த வருஷமும் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் ஒரு டெசிஷன் எடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பேங்கிங்கை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஐபிபிஎஸ்ல வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். ஆர்ஆர்பி எல்லா கிளர்க்குமே ஃபெயிலு. ஆர்ஆர்பி பியூவில் வந்து 0.64 ரிசர்வ் லிஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போதும் நான் வந்து படிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கே போகலை. அந்த டைமில் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, படிக்கிறத விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெசிஷன் எடுத்திருந்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டுருக்கேன். அந்த டைமில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் கால் பண்ணி பேசும்போது அதனால ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க மனைவி என்கிட்ட, இப்போ நீ வந்து முடியலன்னு நினச்சி விட்டுட்டு போகிறல்ல, ஒரு 5 years ஒரு 10 years கழிச்சு ஏன் நம்ம அன்றைக்கி விட்டுட்டு போனோம்னு நினச்சி நீ ரொம்ப அழுவ அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்னால் விடவே முடியல. ஆமாம், நான் அழுவேன் கண்டிப்பாக. 4.5 years நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அந்த 0.64 போனது நான் இன்னும் ட்ரை பண்ணால் இன்னும் பக்கத்தில் தானே இருக்கேன், ஏன் நான் இன்னும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தந்துச்சு. அப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்டாட்டிக் கிளாஸ் வருவேன் ஸ்ரீராம் சாரோட. அதுக்கப்புறம் அபித்தனோட பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப ஒன்று இங்கிலீஷ் எனக்கு மறக்காததுக்கு காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த 2023 ஃபுல்லாகவே நான் வந்து அந்த கிளாஸ் எடுத்தது, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தது, அபித்தன வீடியோ பார்த்து நான் திரும்ப மற்றவங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்தது எனக்கு அப்படியே நின்றுச்சு. இதுதான் இங்கிலீஷ்க்கு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடிட்டோரியல் படித்தது, 100 எடிட்டோரியல்ஸ் நான் வேலை பார்த்தது, இதெல்லாம் வந்து அப்படியே என்னையே அறியாமல் என்னோட நாலேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது எல்லாம் சேர்ந்து எனக்கு புஷ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியன் பேங்க் பிஓவா, அந்த இந்தியன் பேங்க் எல்பிஓ பார்த்து ஆசைப்பட்ட அந்த விஷயம் ரிசர்வ் லிஸ்ட்டில் இந்தியன் பேங்க் பிஓவாகவே நான் வாங்கிட்டேன். இப்போ நான் இந்தியன் பேங்க் பிஓவா என்னோட ஹோம் டவுனில் வேலை பார்த்துட்ருக்கேன். இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ரூமில் தான் உட்காந்து படிப்பேன். இங்கே உட்காந்து அவ்வளோ இந்த ரூம் வந்து அப்படியே என்னோட அழுகை, கண்ணீர், கவலை எல்லாத்தையும் பார்த்த ஒரு ரூமு. ஸோ
எனக்கு வந்து என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்னோட லைஃப் ஜேர்னியை நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிளியராக தெரியும். நம்ம ஒரு பாதை வழியாக ஓடிட்டே இருக்கும்போது இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பீரியட் வரும்போது எல்லாமே அலைன் ஆகி நம்மளோட லைஃப்பை வந்து அந்த டெஸ்டினியை அடைய பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட லைஃப்ல நீங்கள் கற்றுக்கலாம். எப்போவுமே வந்து எப்போ என்னோட இந்த இந்தியன் பேங்க்குள்ள நான் போகணும்னு நினச்ச அந்த ஆசை எனக்குள்ள வந்துச்சோ பெரிய நம்பிக்கை நான் வச்சேன், கண்டிப்பாக பேங்க்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல எதாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன். யார் என்ன சொன்னாலும் ஓகே, உங்களுக்கே அகேன்ஸ்ட் தான் நீங்களே பேசினாலும் ஓகே, உங்களே நீங்கள் தத்தி மாதிரி இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாலும் ஓகே. என்ன நீங்கள் நினச்சி பாருங்க, நான் வந்து ஒரு பக்கா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, ஒரு பக்கா குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு, இன்னும் உங்களை மாதிரியே ஃபேமிலி சுச்சுவேஷனில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்தவ தான் நானும். ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருந்தனால அது இன்னும் என்னை என்ஹான்ஸ் பண்ணி என்னோட விக்டரியை வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ இப்படி எல்லாமே வந்து எப்போ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆசைப்படும் போது தான் நடக்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு விஷயம் முதல்ல பேங்க்குள்ளே வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்படுங்க. கண்டிப்பாக நான் உள்ளே இந்த சீட்டில் உட்காந்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த விருப்பம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்கிங் படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பேங்க்குள்ளே இருப்பீங்க. இன்றைக்கி நான் இருக்கேன்ல அதே மாதிரி இப்போ வரைக்கும் ரிசர்வ் லிஸ்ட்டில் என்னோட பேர் வந்துச்சுங்கிறத தாண்டி நான் இன்னைக்கு இந்தியன் பேங்க்கில் தான்டா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த எல்பிஓட தாக்கம் எனக்கு அது இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்தியன் பேங்க்குள்ளே போகணுன்னு அந்த ஆசையும் கனவும் அப்படியே நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் அங்கே இங்கிலீஷ் படித்ததோட விளைவு அபித்தனை வந்து ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூக்கு ஆஃப்லைனுக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது இன்டர்வியூ எடுத்தது அபித்தனை. அப்போ அபித்தனை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போது அபித்தனை ஒரே நிமிஷம் அப்படியே நிப்பாட்டிட்டு ரிவ்யூ சொல்லும்போது சத்தியமாக எனக்கு தெரியலடுவி நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்படியே என் மனசில் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுவோம். அது வரைக்கும் நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன். ஆனால் அந்த நாள்லேருந்து இங்கிலீஷ் பேச என்னால் முடியும். ஏன் என்னோட குரு அபித்தனே சொல்லிட்டாங்க நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் வந்து ஆர்ஆர்பி இன்டர்வியூ நான் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் பேங்க்கில் செலக்ட் ஆனதுக்கப்புறமும் ட்ரைனிங் அப்போது கிளாஸ் எடுக்கும்போது இங்கிலீஷ்லாம் பதட்டமே இல்லை, ஜாலியாக எடுப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க பதட்டமாகவே இல்லை இங்கிலீஷில் பேசும்போது அப்படின்னு. எனக்குலாம் பதட்டமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே அபித்தனை ஒவ்வொருத்தனை சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இயல்பான விஷயமா இருந்திருக்கலாம். அபித்தனை வந்து டூயிக்கு இது இவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னா எனக்கு சொன்னாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி அபித்தனை சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே மனசில் இருக்குது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமே இல்லை, நான் பேசுவேன். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் எங்கள் அபித்தனை சொல்லிட்டாரு நான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். ட்ரைனிங்கில் சரி, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ரூம்மேட் வந்து அதர் ஸ்டேட், அவங்க கூட ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசணும். அது எல்லாத்துக்கும் என்னோட கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு முதல் ரீசன் அபித்தனம் தான். அதுக்கப்புறம் ஸ்ரீராம் சார், இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால் விடவே முடியாது. என்னோட சக்ஸஸ், ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி பின்னாடி இந்த 2 ஆண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ளோரி டு காட் தான். செகண்ட் வந்து காட் எனக்கு கிஃப்ட் பண்ண இந்த 2 பேர்த்துக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இவங்க 2 பேரும் என்னோட லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்காத பல சப்போர்ட்ஸை என்னோட லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே எதிர்பார்ப்பீங்கள்ல என்னென்ன சோர்ஸ் படிச்சிங்க, எப்படியெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஷார்ட்டாக நான் சொல்ல போகிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் அதை நீங்கள் கற்றுக்கங்க. இப்போ எனக்கு வந்து குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் சிஏல வந்து எனக்கு வந்து ரீசனிங் நல்லா வரும். குவான்ஸ் வந்து நான் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக போடுவேன்.
சரிங்களா. அதுக்கப்புறம் சிஏ வந்து எனக்கு சுத்தமாக வராது, ஆனால் அதை விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் உடனே வந்து லூயி இப்படியெல்லாம் படித்தாங்க, மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் படித்தாங்க, நானும் இன்னிலேருந்து மற்றவங்க சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இறங்கிடக்கூடாது. லூயி சிஏவே படிக்கல, சிஏ வந்து ஒரு சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க, அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, உடனே நான் எக்ஸாம் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. லூயி ஸ்டாட்டிக் தான் படித்தாங்க, பாஸ் ஆகிட்டாங்க, நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் மனசுக்கு உண்மையாலுமே தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஆஸ்பிரண்ட் லைஃப்பில் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுக்கு ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் அடுத்த நாள் இதை ரெக்கவர் பண்ணி நீங்கள் வந்து அதை மாற்றி யோசித்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அதுக்கு நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சக்ஸஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே தப்பு பண்ணுவோம், அதே மாதிரி இன்னும் தப்பு பண்ணுவோம், திரும்பவும் ஃபீல் பண்ணுவோம், அதனால் அதை மாற்றிக்க மாட்டோம், அப்படி இருப்போம். அதுதான் நம்மளோட இயர்ஸை வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நான் சிஏவும் படித்தேன், இங்கிலீஷும் படித்தேன், குவான்ஸும் படித்தேன், ரீசனிங்கும் படித்தேன். இப்போ எதுக்கு இதை மென்ஷன் பண்ணேன்னா, முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது 2 சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 4 சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் வந்து அபவ் ஆவரேஜாக இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், எது வேணுமோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ண மிஸ்டேக்லேருந்து நான் சொல்கிறேன். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், எனக்கு பிடிக்குது, நல்ல ஸ்டாஃப் கிடச்சிட்டாலும் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன், மற்றதை விட்டுட்டு அதனால ஒரு இயரே எனக்கு போச்சு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஒரு தாரகம் வந்துற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எது வருதோ அதை விடக்கூடாது, எது வரலையோ அது பிடிக்காம இருக்கக்கூடாது, போய் பிடிச்சிக்கணும், அதையும் பிடிச்சி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் நினைங்க. இப்போ உங்களுக்கு ரீசனிங் நல்லா வரணும், அதை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்டை படிக்கக்கூடாது, அதையும் பிடிச்சி வச்சுக்கணும். எது இப்போ சிஏ வரலன்னா அதையும் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. இந்த ஸ்டாஃப் தான் பார்க்கணும், அந்த ஸ்டாஃப் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் வரும். இப்போ ரீசனிங்க்கு நான் ஸ்டாஃபே பார்த்தது கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நான் ஸ்டாஃபே பார்த்தது கிடையாது. சீத்தல் நான் பார்ப்பேன், எப்போவாவது ரேராக பார்ப்பேன், அவ்வளோதான். அவங்க எனக்கு அது மூலமாக ஹிந்தியில் பேசுவாங்க, அவ்வளோ செட் ஆனதுலாம் கிடையாது. நானும் ஓனாக படிக்கிறது தான். ஸ்டாட்டிக்கில் ஆர்வம் இருந்ததுனால இது கொஞ்சம் படிப்பேன். அப்படி தான் நான் வந்து படித்தேன். இங்கிலீஷில் வந்து அபித்தன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அபித்தனோட வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள், அதையும் பிடிச்சிக்கணும். எது வரலையோ அதை விட்டுறக்கூடாது. அப்படியே எனக்கு வரல, சிஏ வந்து எக்ஸாம் இந்த நாள் நான் படிச்சுக்கிறேன், ஒரு 100 கொஸ்டின்ஸ் போடுவாங்க அதை மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு ஸ்டாஃபோட வேவ்லென்த் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அந்த ஜேர்னியை பண்ணுங்க. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஜேர்னியை நீங்கள் பண்ணணும். அதுதான் ஆஸ்பிரண்டோட லைஃபு. நிறைய லேர்ன் பண்ணதுன்னு சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்பிரண்ட் லைஃப்பை நம்ம தொடங்கும் போது நிறைய பேர் நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் போக போக நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க. ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம லைஃப்பை விட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களோட லைஃப்பை என்றைக்குமே டிசைட் பண்ணக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணும்போது நான் நிறைய ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகி ரொம்ப டிப்ரெஸ்டாக ரொம்ப விதவிதமான ஒரு மனநிலைக்கு நடுவில் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்பது என்னென்னா, இவங்க கூட நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ட்ரெயினில் போகக்கூடிய அந்த பாதை மாதிரி தான் இந்த பேங்கிங் ஜேர்னி இருக்குது. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கூட வந்து ஒரு ஸ்டேஷனில் ஏறுவாங்க, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போயிட்டாங்கன்னா நம்ம என்றைக்குமே அவங்கள பற்றி ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அது அவங்க ஸ்டேஷன், அவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட பேசாமல் போயிடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்ல நம்ம பாஸ் ஆகாமல் இருக்கும்போது. அப்போ வந்து இந்த ரயில் ஜேர்னியை தான் வந்து நான் நினச்சிப்பேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரே இதுதான், உங்களுக்கு என்ன வருது என்ன வரல அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி எதை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு நல்லா தெரியும். ஈவன் எனக்கு கூட தெரியாது உங்களை பற்றி. என்னோட வீடியோவை கேட்டுட்டு சரி இதை பண்ணலாம் அப்படிலாம் டெசிஷன் எடுக்கக்கூடாது. பொறுமையாக யோசிங்க. உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு டீச் பண்ணும், இதை நீ பண்ணனா நீ பாஸ் ஆகிடுவ, இதை நீ விட்டனா பாஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை நம்புங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படி தான் நான் பண்ணேன். நான் எந்த டிப்ஸுமே உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. இது என்னோடய லைஃப் ஜேர்னிலேருந்து இதெல்லாம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்கு இன்னைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்பில் 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. அவங்களோட ஸ்பெஷல் டே. ஒன்று வந்து அபித்தனா. இந்த ஆகஸ்ட் 18 தான் ஃபஸ்ட்டு அபித்தன் வந்து டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது அபித்தனோட 8th இயர் முடிஞ்சு 9th இயர்னு நினைக்கிறேன். 2018 19 ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த இயர் மட்டும் மறந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆகஸ்ட் 18 வந்து அபித்தனோட ஸ்பெஷல் டே டீச்சிங் இங்கிலீஷ் ஸ்டாஃப் அவர் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அவருக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் யார் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஸ்ரீராம் சார். என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். என்னோட இந்த சக்ஸஸ் ஜேர்னியில் என் கூட இருந்தவர். அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவருக்கும் டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ண சொன்னேன். தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து 3 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் வந்து ஐஓபியில் வந்து பிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய எல்லா கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் நீ பேங்கிங்கை விட்டு போயிடக்கூடாது, பேங்கிங்கில் இரு, கண்டிப்பாக உனக்கு இருக்க நாலேஜ்க்கு நீ கண்டிப்பாக ஷைன் ஆவ, நீ உனக்கு இருக்க நல்ல மனுஷன் கடவுள் ஏதாவது செய்வார்னு எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு வந்து மாறன். அவனோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ 3 பேர்த்துக்கும் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அது போக இந்த ஜேர்னியில் லைவில் என் கூட பேசுகிற நிறைய ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க. என்னை யாருமே தெரியாது, ஆனால் லூயிசிஸ் எப்படி இருக்கீங்க, லூயிசிஸ் நல்லா இருக்கீங்களா, பேங்க் எப்படி இருக்குது இப்படின்னு எனக்கு அப்பப்போ கமெண்ட் போட்டு என்னையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினச்சி என் சக்ஸஸை உங்கள் சக்ஸஸாக எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கில் தான் வேலை பார்க்கணும்னு நினச்சேன். நானே இன்னைக்கு இந்தியன் பேங்க்கில் தான் வேலை பார்க்குறேன். அந்த மாதிரி உங்களோட ட்ரீம் என்னவா இருந்தாலும் சரி, அது என்ன பேங்காக இருந்தாலும் சரி, அது கனரா பேங்காக கூட இருக்கலாம், எஸ்பிஐயாக கூட இருக்கலாம், அந்த ட்ரீமை நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் அடைவீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். பேங்க்குள்ளே வந்தால் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பேங்க்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால நான் கிளர்க் ஆகிக்கிறேன், எனக்கு பிஓலாம் வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. உண்மையாக சொல்லட்டுமா, உண்மையாக இந்த லைஃப்பில் 4.5 வருஷம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக நான் இருந்த பெயினை விட இப்போ எனக்கு பேங்க்கில் போய் வேலை பார்க்குற பெயின் வந்து பெயினாகவே இல்லை. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, பேங்க்குள்ளே போனால் அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க. அவங்க புது ஆஃபீஸர் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரூமில் நான் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக உட்காந்துட்டு 1 ரூபா கூட வாங்காமல் இருந்த என்னோட லைஃப்பில் அங்கே போய் சிஸ்டமில் உட்காந்து கழுத்து வரைக்கும் வேலை பார்க்கறது கஷ்டமாகவே இல்லைங்க. ஏன்னா இங்கே உட்காந்து நம்ம தனிமையில் அழுதுட்டு இருந்திருப்போம் அவ்வளோ நாள். அந்த பெயின் எல்லாம் தாண்டினா ஒரு பெரிய பெயின் கிடையாது அது, சரியா? அந்த பெயின் வந்து யாராலையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு பெயின் தான். ப்ரெஷர் இருக்குமா கேட்டால் இருக்குமா, லைட்டாக இருக்கும். ஏதாவது நம்மளை வந்து இது பண்ணுவாங்களா, எல்லாமே இருக்கும். அது வந்து ஐடி ஃபீல்டு போனீங்கனாலும் சரி, எந்த ஃபீல்டு போனாலும் சரி, ஈவன் நம்மளோட ஃபேமிலி லைஃப்பில் கூட ஒரு கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். அதுக்காக உங்களோட டெசிஷனை நீங்கள் என்றைக்குமே நான் கிளர்க்காக தான் ஆவேன், நான் பிஓவாக தான் ஆவேன், பிஓவாக இருந்தால் கஷ்டம் அதனால நான் கிளர்க் ஆவேன் அப்படிலாம் கிடையாது. நான் எஃபர்ட் போடுவேன், எனக்கான வேலை எனக்கு கிடைக்கணும், நான் வந்து பேங்க்கில் தான் வேலை பார்க்கணுங்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதை நோக்கி போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பேங்க் வேலை ப்ரெஷர் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறத விட பேங்க் வேலை கஷ்டம் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பேங்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கே வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும் போது எல்லாம் எப்படிலாம் நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பேங்க் வேலையில் இருக்கும்போது நம்மளை ஒருத்தவங்க பார்க்கும்போதே அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு ஷைன், அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணி 1.5 months ஆகுது, 2 months கிட்ட ஆக போகுது. ஸோ என்னோட லைஃப் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸில் என்னையும் நினச்சிக்கோங்க. நான் கண்டிப்பாக என்னோட ப்ரேயர்ஸில் அவங்க ஒவ்வொருவரையும் நினச்சிக்கிறேன். சீக்கிரமாக இந்தியன் பேங்க்கில் கூட உங்கள் யாரையாவது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். இந்த இயரில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பேங்க்கில் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுதுங்க. கண்டிப்பாக அபித்தனும் ஸ்ரீராம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்பில் பண்ண அந்த சப்போர்ட்டை விட இப்போ அதிகமாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லா இதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டையும் வாங்கிக்கங்க, உங்களோட எஃபர்ட்டையும் போடுங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகி காட் கண்டிப்பாக பிளஸ் பண்ணுற மாதிரி இந்த இயர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.